வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம மார்னிங் குக்கிங் ரொட்டீனில் மெனு 2 வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறமா முருங்கைக்காய் போட்ட சாம்பார், சாப்பாடு, பொங்கல் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு வெண்டைக்காயை எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து காய வச்சு வெளியில் வச்சிடலாம். நைட்டே வெளியில் வச்சுருங்க. அப்படி வெண்டைக்காயை வெளியில் தான் வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம பொரியல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வளவளப்பு தன்மை குறையும் வெளியில் வச்சிட்டோன்னா. அடுத்தது தேவையான அரிசி எல்லாமே ரெடியாக நைட்டே எடுத்து வச்சிடணும். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே நைட்டே எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி பொங்கலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நைட்டே எடுத்து வச்சாச்சு. பாசிப்பருப்பு நான் முதலே வறுத்து வச்சதுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோன்னா அந்த பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஒளிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வெண்டைக்காயை மட்டும் வெளியில் வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்புலாம் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை இப்போ அடுப்பில் வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம உளிச்சு வச்ச வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். இப்போ எல்லா தாளிக்கிறதுக்கும் இந்த வெங்காயம் மொத்தமாக கட் பண்ணிட்டோன்னா அப்பப்போ தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பருப்பு தண்ணி சூடான உடனே அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பருப்பு வெந்துட்டுருக்க பாத்திரத்தை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இதில் நம்ம முருங்கைக்காய், தக்காளியெல்லாம் போட்டு காய் தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டோம். இது தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் நான். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட் தாளிச்சிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை மொத்தமாக கட் பண்ணி வச்சதுனால எல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ பருப்பை எடுத்து இந்த அடுப்பில் வச்சுட்டு அரிசியை கழுவி குக்கரில் வச்சுருக்கேன் நான். குக்கரை வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பை மத்து வச்சு கடைஞ்சிடலாம். இது வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. சும்மா மத்து வச்சு 2 திருப்புனா போதும்.
அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மற்ற கழுவி விட்டுறலாம் அப்படியே உள்ளேயே. இப்போ பீட்ரூட்டு பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போ நம்ம பருப்பை வந்து முருங்கைக்காய் கூட சேர்த்துடலாம். அந்த முருங்கைக்காய் குழம்பு கூட சேர்த்துடலாம். முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இப்போ முக்கால்வாசிக்கு ஒரு 80% வந்து வெந்துருச்சு முருங்கைக்காய். இப்போ பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்புக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கல கொதிக்க விட்டுறலாம். குக்கர் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்காய் குழம்பும் ஓகே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பொங்கல் பண்ணுறதுக்காக குக்கரில் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இஞ்சி போட்டிருக்கேன். அது சைட் பை சைடாக காய் தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பொங்கலுக்கு என்ன போடுவோம், நம்ம எப்பவும் போல் மிளகு வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 15 மிளகு தட்டி உள்ளே போட்டிருக்கேன். சீரகம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன்னா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்குவேன். தண்ணி விட்டுட்டு உப்பு உள்ளே போட்டுட்டு உப்புடைய அளவு பார்த்துக்கலாம். உப்புடைய அளவு கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா இன்னும் 2 டம்ளர் 1க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நான். இந்த அரிசி அந்த மாதிரி தான் இருக்குது. 2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு உப்பு அளவு பார்த்துட்டு திருப்பி 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியை சேர்த்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி வந்து பேனில் எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் கடுகு வெடிச்சிருச்சு. வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் மிளகாய் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் மிளகாய் வதங்கட்டும். அந்த கேப்பில் வந்து பொங்கலை வந்து மூடி போட்டு மூடிடலாம் குக்கரை. இப்போ காயை சேர்த்துடலாம். அது மூடி போட்டு மூடிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வெங்காயம் வந்து வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு பொங்கல் பேன் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் போல் விட்டுறலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். மூடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் தான் விடணும், அதுக்கப்புறம் தேவையில்லை. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒட்டாமல் வரும் பேனில். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இதை வதக்கி விட்டுக்கிட்டே அந்த கேப்பில் வந்து அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணலை. உங்களுக்கு நல்லா வதங்கி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இல்லை ஓகே அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் இப்போ ஓகே தான், ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் எடுத்துக்குவோம் நம்ம. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டோம். பொங்கல் விசில் வந்து ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பொங்கலை வந்து ஹாட் பேக்கில் வந்து மாற்றி வச்சிடலாம். நல்லா வந்து கிளறிட்டு ஹாட் பேக்கு மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பொங்கல் பண்ணிட்டோம், சாம்பார் வச்சாச்சு, முருங்கைக்காய் சாம்பார் வச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் ரெடி பண்ணிட்டோம், பீட்ரூட் பண்ணிட்டோம், சாதம் வந்து எடுத்து வச்சாச்சு. இன்னும் அவ்வளோதான். பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுனா கழுவிக்கலாம். இது வந்து எனக்கு செய்யறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி 2 காய் பண்ணியிருக்கோம். இடையில வந்து நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நான் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். ஷூட் பண்ணையில் எடுத்து முன்னாடி வைக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மெனு வந்து இன்றைக்கி முடிஞ்சது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு வந்து தோசை ஊற்றி இந்த சாம்பார் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் இந்த சாம்பார் வந்து.
அவ்வளோதான். நான் ஒரு சில நாள் டயர்டாக இருக்க அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா காலையிலே சேர்த்து வச்சுருவேன். ஈவினிங் வந்து அது தோசைக்கு வந்து வந்துடும். வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.